ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரியோட பார்ட் ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். வேலை இல்ல, பணம் இல்ல, எதுவும் சரியா போகல. ஒரு நாள் அவன் கடவுளிடம் கேட்டான், ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கு? நான் என்ன பண்ணாலும் முன்னேற்றம் இல்ல. அந்த இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் கடவுள் அவனிடம் சொன்னார், நாளை முதல் உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் பெரிய கல்லை நீ தினமும் தள்ளு. அவன் கேட்டான், அதை தள்ளி எங்க கொண்டு போகணும்? கடவுள் சொன்னார், நீ தள்ளு, அதுதான் உன் வேலை. அடுத்த நாள் அவன் அந்த பெரிய கல்லை தள்ள ஆரம்பிச்சான். அது ரொம்ப கனமாக இருந்தது. அது ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. ஆனால் அவன் தினமும் தள்ளினான். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். அவனுக்கு சந்தேகம் வந்தது. நான் இவ்வளவு நாள் தள்ளுகிறேன், ஆனா கல் அசையவே இல்ல. இதெல்லாம் என்ன பயன்? அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சிரிச்சாங்க. நீ எதுக்கு இவ்வளவு வேலைய பண்ற? அது நகரவே மாட்டேங்குது. அவன் மனசு உடைந்தது. மீண்டும் ஒரு நாள் அவன் கடவுளிடம் கேட்டான், நான் தோல்வி அடைந்து விட்டேன். என்னால அந்த கல்லை நகர்த்த முடியவில்லை. அப்போது கடவுள் சிரிச்சார். அவர் சொன்னார், நான் உனக்கு என்ன சொன்னேன்? கல்லை நகர்த்து என்று சொல்லல, அதை தள்ளு என்றுதான் சொன்னேன். அவர் தொடர்ந்து சொன்னார், நீ அந்த கல்லை தள்ளி கொண்டு இருந்தபோது உன் உடல் பலம் அதிகமாச்சு. உன் மனம் ஸ்ட்ராங் ஆனது. நீ ஒருபோதும் விடாமுயற்சி கற்றுக்கிட்ட. நீ கல்லை நகர்க்கல, ஆனா நீ உன்னை மாற்றிக்கிட்ட. அந்த மனிதன் புரிந்து கொண்டான். வெற்றி என்றால் முடிவல்ல. நம்ம பயணத்தில் நம்ம வளர்ச்சி தான் உண்மையான வெற்றி. நம்ம வாழ்க்கையிலும் சில கற்கள் இருக்கும். அதை நம்மால் நகர்க்க முடியாதது மாதிரி தோன்றும். அதை தள்ளி கொண்டு இருங்கள். ஒரு நாள் அது நகரும். இல்லை என்றாலும் நீங்க மாற இருப்பீங்க. வெற்றி என்பது முடிவில் இல்லை. அது நம்ம முயற்சியில் இருக்கிறது. இந்த சேனல்ல இந்த ஸ்டோரி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விரைவாக பார்ட் 2 போடுறேன்.